ஆத்ம நேசராகிய ஆண்டவராகிய கிறிஸ்துவுக்கே துதியும் கனமும் உண்டாகட்டும். இந்த நாளுக்கான ஆதார வசனங்கள் ஜெபிக்க சங்கீதம் 69:18. நீர் என் ஆத்துமாவினிடத்தில் வந்து அதை விடுதலை பண்ணும், என் சத்துருக்களின் நிமித்தம் என்னை மீட்டுவிடும். துதிக்க சங்கீதம் 130:8. அவர் இஸ்ரவேலை அதன் சகல அக்கிரமங்களில் நின்றும் மீட்டுக் கொள்வார். தேவ பிள்ளைகளாகிய நாம் இவ்வுலக நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் மேன்மைகளையும் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக மாத்திரமல்ல, நம்முடைய ஆத்துமா நித்திய காலமாய் கர்த்தரோடு வாழ வேண்டும் என்பதற்காகவே கிறிஸ்து நமக்காக அனுப்பப்பட்டார். மேலும் நம்முடைய ஆத்துமாவை பாவ கட்டுகளிலிருந்தும் சாபத்திலிருந்தும் பிசாசின் வல்லமையிலிருந்தும் விடுவிக்கவே அவர் நமக்காக பாடுகளை சகித்தார். ஆகவே அவருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய ஆத்துமாவின் விடுதலைக்காகவும் நமக்கு அருமையானவர்களின் ஆத்தும ரட்சிப்புக்காகவும் மீட்புக்காகவும் இந்த நாளில் காத்திருந்து ஜெபிக்கலாம். மேலும் நம்முடைய ஆத்துமாவை கர்த்தர் கரைபடாமல் காத்து அவருக்கு உகந்தவர்களாய் நம்மை உருவாக்கும்படிக்கு இந்த நாளில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். துதிக்க வேண்டியது இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தால் கழுவப்பட்டு அவருடைய சொந்த ஜனங்களாக சேர்த்து கொள்ளப்பட்ட புதிய இஸ்ரவேலர்களாகிய நமக்கு கர்த்தர் இறங்கி தயவு செய்து நம்மை சகல அக்கிரமங்களில் இருந்து மீட்டு கொண்டபடியால் நாம் இன்று அவரை மனதார நன்றியோடு ஸ்தோத்தரிப்போம்.